ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் எங்கேவாவது ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா நாம் எங்கே போகிறோங்கிறதுலாம் என்னோட சின்ன பையனுக்கு பிரச்சனை கிடையாது. ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறோமா அது மட்டும்தான் அவனோட ஃபஸ்ட்டு கேள்வி. அவனுக்கு ஏன் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு எனக்கு இன்னமும் தெரியல. இவனை மாதிரியே தான் என்னோடய ஃப்ரெண்டோட பசங்களும் அவங்க வீட்லேயும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்களாம். இந்த முறை பசங்களை கூப்பிட்டுட்டு 3 நாள் ட்ரிப்பாக ஸ்மோக்கி மவுண்டன் ஏரியா பக்கம் தான் வந்திருக்கோம். நாம் இருக்கிற இந்த ஊபர் மவுண்டன் வந்துட்டு டெனிசிலேயே ஒரு பெஸ்ட்டு அட்ராக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இங்கே எல்லா சீசன்லேயுமே க்ரௌடாக தான் இருக்குது. அறையிலேருந்து மலைக்கு போகிறதுக்கு இந்த ரோப் கார் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கீ லிஃப்ட் தான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சீட் பெல்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கணும். மலைக்கு மேலேருந்து அதோட டாப் வியூவை பார்க்குறதுக்காக நாம் இப்போ இந்த ட்ராம்ப் ரைடில் போக போகிறோம். ஸோ மலையோட வியூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்த உடனே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. மவுண்டன் பக்கம் வர்றவங்க கண்டிப்பாக ஒரு கரடியவாவது ரோட்டில் பார்த்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் இண்டோரில் இருக்க இந்த கரடியை பார்க்காம எப்படி போகிறதுன்னு சொல்லி கரடியை போய் பார்த்தா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் என்னவோ எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளே எங்கேயாவது நிழலை பார்த்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனது வேறு லன்ச் டைமு. ஸோ அனிமல்ஸ் எல்லாம் ஏசி ரூமில் நல்லா ஹாயாக தூங்கிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக பசங்க இந்த ஊபர் மவுண்டனில் தான் இன்டோர் ஆக்டிவிட்டி அவுட்டோர் ஆக்டிவிட்டின்னு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து டேரெக்டாக இந்த மவுண்டனுக்கு தான் வந்தோம். இதுக்கப்புறம் தான் போய் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலில் செக்இன் பண்ணணும். இந்தியன் போஸ்ட்டில் இருக்க ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். மவுண்டன்லேருந்து டேரெக்டாக வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் டைமாக பக்கத்தில் இருக்க ஒரு அட்ராக்ஷனை பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. ஆல்ரெடி பசங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அங்கேயே ஒரு பீஸா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் வந்துட்டு தூங்க போகும்போது தான் ஹோட்டலுக்கே போனோம். செகண்ட் டே வந்து பேரட் மவுண்டன் போயிருந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு சோமேஸ்வரர் டெம்பிள் போனோம். அந்த கோயிலில் நல்ல சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.